ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி May 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஆஃப் பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதய் யோஜனா. ஓகே, ஸோ இதை வந்து பிஎம் அஜய் யோஜனானே வச்சுப்போம். இதுக்கான போர்ட்டலையும் வெப்சைட்டையும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இந்த பிஎம் அஜய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஷெட்யூல்டு கேஸ்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மேப் பண்ணும். அது இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கா இல்லையான்னு யூசருக்கு வந்து தெரியாது. ஸோ யூசருக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காண்டி ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புளுக்கு தேவையான அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள், ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே இது கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் பிஎம்ஜே. ஸோ இதில் வந்து முக்கியமான 3 இண்டிபெண்ட் அதாவது 3மே தனித்தனியான ஸ்கீம்ஸ். ஸோ 3 விஷயங்கள் இதில் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட் டு ஷெட்யூல்டு கேஸ்ட் சப்ளான், அதுக்கப்புறம் பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா. ஸோ இந்த 3மே அதுக்கெல்லாம் மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு எஸ்சி டாமினேட்டட் அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் டாமினேட்டட் வில்லேஜை வந்து கொண்டு வரணும். ஸோ அதோட பேர் வந்து ஆதர்ஷ் கிராம். ஸோ இதில் வந்து மொத்தம் 50 சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் வரும்னா சானிடேஷன், க்ளீன் ஃபியூயல், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இதெல்லாமே வரும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, மேரிடைம் ரிஃபார்ம்ஸ் உற்சவ் வந்து நடந்திருக்கு. அது என்ன மேரிடைம் ரிஃபார்ம்ஸ்? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து சி இருக்குது. சி அப்படின்னா என்ன இருக்கும், அங்கே சி பேஸ் பண்ண திங்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும், ஷிப்ஸ் இருக்கும், போர்ட்ஸ் இருக்கும், ஓஷன் ட்ரேட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இது எல்லாத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு இதை அப்கிரேட் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கவர்மெண்ட்டையோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரியவோ சொல்கிறது தான் என்ன அப்படின்னா மேரிடைம் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுபடி என்ன அப்படின்னா, கடல் வணிகம் ரிலேட்டடான விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுதான் மேரிடைம் ரிஃபார்ம்ஸ். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு திங் இருக்குது. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மேரிடைம் ரிஃபார்ம்ஸ் உற்சவ். ஸோ இது எத்தனாவது வருஷமாக நடக்குது அப்படின்னா 12வது வருஷமாக மேரிடைம் ரிஃபார்ம்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்தியா முழுக்க இருக்குது கடல் வணிகத்தை இன்னும் பெட்டராக்கிறதுக்கான முயற்சியோட 12வது வருஷ செலிப்ரேஷன் தான் இது. ஸோ இதை வந்து யார் வந்து அன்வீல் பண்ணாங்க, யார் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா, மேரிடைம் ரிஃபார்ம் உற்சவ் வந்து ஸ்டார்ட் பண்ணது யூனியன் மினிஸ்டர் சர்பதனா சனோவல். ஸோ இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்டர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. ஸோ அதோட மினிஸ்டர் தான் இவங்க வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட கோர் ஃபிலாசபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், இன்ஃபார்ம். இதுதான் இவங்களோட கோர் ஃபிலாசபி. இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. ஸோ 18வது வருஷமாக இந்த நம்மளோட மேரிடைம் ரிஃபார்ம்ஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம இன்னும் பெட்டராக்கிட்டே வரோம் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த செலிப்ரேஷன். ஸோ இந்த செலிப்ரேஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு போர்ட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ்னால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கிரிவர்வென்சஸ் ரீட்ரெஸெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டைம் பவுண்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே அதில் வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் மொபைல் ஆப். ஸோ அது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் கீழே வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, ரியல் டைமில் சர்வீஸ் டெலிவரி, டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன், ஸோ கிரிவரன்ஸ் ரீட்ரெசல், ஸோ அதுக்கப்புறம் யூனிஃபைடு மேரிடைம் சர்வீசஸ், இது எல்லாத்தையுமே வந்து அதை அட்ரஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் கூகுள்ஸ் வந்து ஃப்ரீயாக ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஜிஇஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கூகுள் ஃபார் எஜுகேஷன் தான் அது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ ரிலேட்டடான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை வந்து நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஸ்பெஷலி என்ன அப்படின்னா, கூகுள் ஃபார் எஜுகேஷன் யாருக்கு, ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அக்ராஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 3 ஸ்டேட்டில். ஓகேவா? ஸோ இந்தியாவில் நிறைய ரீஜனை வந்து நடத்துகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன ஸ்டேட்டை வந்து அதை கவர் பண்ணோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா, அசாம் அண்ட் பஞ்சாபை வந்து அதை வந்து கவர் பண்ணுது. ஓகேவா?
ஸோ இதில் என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஐ மெத்தடாலஜிஸ், ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் டூல்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ரிமோட் மற்றும் கிளாஸ் ரூம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாமே யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போது டீச்சர்ஸ் வந்து டெக்கில் பெட்டராக இருந்தால் தான் அவங்க டெக்கில் பெட்டராக வளர்ந்துட்டு வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த இதை வந்து யார் வந்து ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதுக்கப்புறமா யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டேட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், பஞ்சாப். யூனியன் டெரிட்டரிஸ், ஸோ யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா லடாக்கு. ஸோ அதுக்கப்புறமா பஞ்சாப் ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு. ஸோ இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடத்திட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்ன லாங்குவேஜஸில் வந்து இருக்குது அப்படின்னா 6 இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து கூகுள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா அசாமீஸ், ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, ஒடியா, பஞ்சாப். ஓகேவா? ஸோ பஞ்சாபி, இந்த 6 லாங்குவேஜில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இது இந்தியா மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கூகுள் வந்து 3 கண்ட்ரீஸில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து யூனிசெஃப் கூட சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் எஜுகேஷன் ஸ்காலர்ஸ். ஸோ ஜிஇஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கூகுள் எஜுகேஷன் ஸ்காலர்ஸ். ஸோ ஸ்காலர்ஸ் அப்படின்னா நல்லா கற்று தேர்ந்தவர்கள், டீச்சர்ஸ்ன்றதுனால இங்கே ஸ்காலர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜிஇஎஸ்னால் கூகுள் எஜுகேஷன் ஸ்காலர்ஸ். ஸோ எந்தெந்த கண்ட்ரி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, பிரேசில், பாகிஸ்தான் அண்ட் கென்யா. ஸோ எத்தனை வருஷம் வந்து கூகுள் வந்து யூனிசெஃப் கூட இதுக்காண்டி வந்து எம்ஓஏ சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு 3 இயர்ஸ்க்கான பார்ட்னர்ஷிப்காண்டி எம்ஓஏ சென்ட் பண்ணி 4 கண்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் டஸ்ட் மிட்டிகேஷன் டிரைவ்ஸ் இன் கேபிட்டல் ரீஜியன். ஸோ கேபிட்டல் ரீஜியனான டெல்லியில் வந்து டஸ்ட் நிறையா இருக்குது, ஏர் பொல்யூஷன் பயங்கரமாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு ட்ரீட் ரோட் டஸ்ட். ஸோ இப்போ ஒரு வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக ரோட்டில் போகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறையா டஸ்ட் வந்து வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா PM10 அண்ட் PM 2.1. ஸோ இந்த 2 ஏரியாவில் தான் என்ன அப்படின்னா பொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி டஸ்ட் மிட்டிகேஷன் ட்ரைவ்னு ஒன்று வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து டெல்லி கேபிட்டல் ரீஜியன் ஃபுல்லாகவே இது வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹை அண்டான மெஷின்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அட்வான்ஸ்டு மெஷின் ஸ்வீப்பர்ஸ் வந்து கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா slits and debris from unauthorized parking slots and secondary streets. ஸோ என்ன அப்படின்னா அந்த தெருவை சுத்தம் பண்ணுறாங்கங்க, தேவையில்லாமல் கிடக்கிற திங்ஸு, ப்ளஸ் வந்து பார்க்கிங் ஸ்லாட்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டாக யாராவது பார்க் பண்ணால். ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்ட்ரீட்ஸ். ஸோ என்ன பிரச்சனைனா வண்டி போகிறப்போ தூசி பயங்கரமாக வருது, எஸ்பெஷலி PM10 PM 2.5 ஏரியாஸில். ஸோ இப்போ வண்டி வரப்போ தூசி வரக்கூடாது. என்ன பண்ணுவோம், ரோடு க்ளீனாக இருந்தால் நடக்காது, தூசி வராது, வண்டி எவ்வளோ கஷ்டப்படாலும் தூசி வராது. ஸோ அதுக்கு ரோடை க்ளீன் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டான மெஷின்ஸ் அண்ட் திங்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டெல்லியில் பொல்யூஷன் ஜாஸ்தி. இது இன்னும் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா பொல்யூட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி வண்டி ஸ்பீடாக போகிறதுல வர தூசியில் வந்து யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா குழந்தைங்க. ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு வந்து நிறையா ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை குறைக்கணும்னா, இந்த டஸ்ட்டை குறைக்கணும் தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்க்கலாமா? மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் ஸ்கோப் ஆஃப் GATCயை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ யார் இந்த GATC அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டெஸ்டிங் சென்டர் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபியூவல் ஸ்டேஷன்ஸில் கரெக்டான குவாலிட்டியில் ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்ரிக்ஸில் வந்து அந்த ஃபியூவல் இருக்கா, ஸோ அதுக்கப்புறமா வந்து அதோட என்ன டைப் ஆஃப் ஃபியூவலு, ஸோ அதோட டிஸ்பென்சர் எப்படி இருக்குது, ஸோ அது டார்கெட்டிங் கஸ்டமரோட சேஃப்டிக்காண்டி இதை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட கேலிப்ரேஷன்லாம் அக்யூரஸியாக இருக்கான்னு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க ஃபியூவலை. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க.
மத்திய பிரதேஷ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் அண்ட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் எல்பிஜி, எல்என்ஜி, ஹைட்ரஜன். ஸோ இது எல்லாமே வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபியூவல்ஸ். ஸோ என்னென்ன? பெட்ரோல் இல்லை டீசலு, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸு, லிக்விட் பெட்ரோலியம் கேஸு, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸு, ஹைட்ரஜன். ஸோ இப்போ 5 டைப் ஆஃப் ஃபியூவல் இருக்குது. ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ஃபியூவல்ஸ்லையுமே வந்து அதோட திங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்றத வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ அதோட வெயிட் கரெக்டாக இருக்கா, அதை ப்ராப்பராக டிஃப்யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான எல்லா திங்ஸையும் வந்து இந்த ஜிஏடிசி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இவங்க கூட இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ இது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இவங்க யாரு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து மத்திய பிரதேஷ் வந்து அவங்க ஸ்டேட்டில் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஃபார் ஒடிசா பாக்சைட் மைன். ஓகே. ஸோ ஒடிசாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மேஜரான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தா சிஜிமலி பாக்சைட் மைன் ப்ராஜெக்ட் ரிசீவ்டு த crucial clearance from the expert appraisal panel for environmental sustainability. ஸோ கண்டென்ட் என்னென்னா ஒடிசாவில் ஒரு பாக்சைட் மைன் இருக்கு. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா வேதாந்தா சிஜிமாலி பாக்சைட் மைன் ப்ராஜெக்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க. யார்கிட்டேருந்து அப்படின்னா அப்ரைசல் பேனல் ஃபார் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிகிட்டேருந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எக்காலஜிக்கல் ப்ரிசர்வேஷனு, ஸோ அதுக்கப்புறம் ட்ரைபல் வெல்ஃபேர் அந்த ரீஜனில் வந்து இந்த கம்பெனியால் எந்த பாதிப்பும் வரல. ஸோ இந்த மாதிரியான திங்ஸை அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். சைப்ரஸ் பிரசிடெண்ட். ஸோ சைப்ரஸ்ன்ற கண்ட்ரியோட பிரசிடெண்ட் யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோஸ் கிறிஸ்டோடியோலிடிஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து வராங்க. ஸோ எப்போலேருந்து எப்போ அப்படின்னா May 20 to May 23 வந்து வராங்க. வந்துட்டு போயிட்டாங்க. இல்லைங்க 27 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வந்து போயிட்டாரு. இது வந்து எதனால் வந்தாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட இன்விடேஷனுக்காண்டி வந்தாங்க. ஸோ சைப்ரஸ் அப்படின்ற கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அஃபிஷியல் விசிட் வந்து பிரசிடெண்ட் வராங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த தடவை தான் முதல் தடவை சைப்ரஸோட பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து அஃபிஷியலாக வந்திருக்காங்க. ஸோ எங்கே வந்தார் அப்படின்னா மும்பைக்கு வந்தார். ஸோ மும்பையில் வந்து நடந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிட்டடில் நடந்த ஒரு செரமனிக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ அதோட ட்ரெடிஷ்னல் பெல்லை வந்து ரிங் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னல் பெல் ரிங்கிங் செரமனின்னு ஒன்று வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் நடக்கும். ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வேறு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சைப்ரஸ் இந்தியா பிஸ்னஸ் ஃபோரமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே மும்பை போனப்போ நடந்துச்சு. அடுத்து நியூ டெல்லி போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போய்ட்டு நரேந்திர மோடி கூட பைலேட்ரல் டாக்ஸ் வந்து போயிருக்கு. எதை பேஸ் பண்ணி 2 நேஷனோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு பைலேட்ரல் டாக் வந்து போயிருக்கு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்க ஹைதராபாத் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து வழக்கம் போல் ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபென்ஸு, செக்யூரிட்டி, மேரிடைம், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவுறது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 6 MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏரியாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸு, எஜுகேஷனு, கவுண்டர் டெரரிசம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் தான் 6 MOUs வந்து சைன் ஆகிருக்கு. ஸோ இது போக 8 மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைப்ரஸ் கண்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா எலிவேஷன் ஆஃப் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பு, 5 years ரோடு மேப் ஆஃப் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறமா இந்தியா சைப்ரஸ் ஸ்பேஸ் டே. ஸோ 2 பேரும் வந்து May 18 வந்து ஸ்பேஸ் டே செலிப்ரேட் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சைப்ரஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ நடந்தது. அடுத்தது போகலாமா? ஓகே. ஸோ ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் அ குவாட் அலையன்ஸ். ஸோ யாருப்பா இந்த குவாட் அலையன்ஸ் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கண்ட்ரி தான் குவாட் அலையன்ஸ். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், US. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்தால் தான் குவாட் அலையன்ஸ். இவங்களோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து
இப்போ போயிட்டுருக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா சைட்லேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டரான டோஷி மிட்சு மொட்டிஜி போயிருக்காரு. ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டர் பெனி வாங் வந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு எப்படி இண்டோ பசிபிக் ரீஜனை வந்து செக்யூர்டாகவும் ஓப்பனாகவும் ஃப்ரீயாகவும் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்கோட தீமே வந்து இண்டோ பசிபிக் ரீஜன், அந்த ஓஷன் ரீஜனை எப்படி செக்யூர்டாக பார்த்துக்கணும், எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் அங்கே எப்படி போக்குவரத்தை மெயின்டைன் பண்ணுறதுன்றதான் முக்கியமாக பேசியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்தியா கனடா புஷ் ஃபார் CEPA ஃபைனலைசேஷன். ஓகே. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அது யார்? நம்ம பியூஷ் கோயல். ஸோ அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவும் கனடாவும் அக்ரெசிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் வந்து அந்த திங்கை வந்து சீல் பண்ணணும். ஸோ அது எப்போ முடியுது அப்படின்னா 2026க்குள்ளே இந்த வேலையை வந்து முடிச்சிடணும். இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை வந்து 2 பேரும் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து ரினியூ பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரோட டிப்ளமேட்டிக் புஷ் எய்ம்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பைலேட்ரல் ட்ரைஸ், இதெல்லாம் வந்து ரினியூ பண்ணுறாங்க. எதுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 3 வருஷத்துக்கு. ஸோ அதெல்லாம் பேசி ரினியூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 50 பில்லியன் பை த இயர் ஆஃப் 2030. ஸோ 2030க்குள்ளே 2 பேரோட பைலேட்ரல் ட்ரேட், அதாவது இந்தியாவிலேருந்து கனடாக்கும் கனடாவிலேருந்து இந்தியாவுக்கும் வர ட்ரேடை வந்து 50 பில்லியனாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் மாதிரியான இடங்களில் 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆக்டிவாக நெகோஷியேட் பண்ணி நம்மளோட வாக்ஸை வந்து பார்த்துக்கணும் அப்படி சொல்லி MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 years கூலிங் ஆஃப் பீரியட் அண்ட் ஃபினான்ஷியல் குவாண்டம் டெக் ஸ்டடியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ RBI வந்து ஃபஸ்ட்டு 3 years கூலிங் ஆஃப் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும். ஸோ இந்த 2 பேங்க்கில் இருந்தால் இந்த 3 year கூலிங் பீரியடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன 3 years கூலிங் பீரியட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக 10 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து போர்ட் மெம்பராக இருக்கார், இல்லை டைரக்டர்ஸில் வந்து ஒருத்தராக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த 10 வருஷம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக 3 வருஷம் வந்து அவங்க அடுத்தது வந்து டைரக்டராகவோ மெம்பராக வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்து கண்டினியூஸாக ஒரே பீப்புளே வந்து. ஸோ இது வந்து எதுலேருந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2020லேருந்து இதை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 வருஷம் ஒருத்தர் வந்து மெம்பர் ஆஃப் போர்ட்ஸாக வந்து சர்வ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அடுத்த 3 வருஷம் அந்த போர்ட் மெம்பராக இருக்க முடியாது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, லீடர்ஷிப்பில் வந்து மொனோபொலிஸை வந்து குறைக்கிறதுக்காண்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே டைமில் வந்து பேரலாக வந்து RBI வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது RBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தோட பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, அதோட செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, அதோட டிஃபென்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத. ஸோ இது எது ரிகார்ட் பண்ணி அப்படின்னா, குவாண்டம் டெக்னாலஜி பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ண. ஸோ இந்த கமிட்டி வந்து எந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, QSAFEன்னு ஒரு கமிட்டி. ஸோ QSAFE அப்படின்னா என்ன அப்படின்னா, குவாண்டம் செக்யூர் அண்ட் அடாப்டிவ் ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டம். ஸோ இதுக்கு கீழே தான் ஒரு 8 மெம்பர் கொண்ட கமிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து யாரோட ஹெட்டு கீழே, யாரோட லீடர்ஷிப் கீழே வரப்போதோ அப்படின்னா, டாக்டர் அனில் பிரபாகர் அப்படின்றவரோட லீடர்ஷிப் கீழே தான் வரப்போகுது. ஸோ இது அனில் பிரபாகர் யார் அப்படின்னா ப்ரொஃபஸர். ஸோ எது வர்றாரு அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் IIT மெட்ராஸில் இருக்கார். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ RBI வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது போகலாமா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ இந்த LIC என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பப்ளிக் ஸ்டாக்ஸை வந்து ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் RBI வச்சுருந்த ஷேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 6.06% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷிட்பி இனிஷியேட்டிவ்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 37th ஃபவுண்டேஷன் டே.
ஸோ அதோட செலிப்ரேஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் நடந்துச்சு. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா டெவலப்மெண்டல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்பியை டெவலப் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவோட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சீரீஸ் தான் இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? சாரி. ஸோ இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா டிஜிட்டல் இன்டெகிரேஷனை பூஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட் அவைலபிலிட்டியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இக்கு வந்து பேக் ஸ்டாப்பிங்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெர்மனியோட B+H சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நானோ ஃபெர்டிலைசருக்காக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெர்மன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியான B+H சொல்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1 மில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2026. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா மெட்டல் பேஸ்டு நானோ ஃபெர்டிலைசர்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த கொலாபரேஷன் யார் யார்கிட்ட வரும் அப்படின்னா யூரோப்பியன் டெக்ஸ்டைல்மான BL சொல்யூஷன்ஸும் ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டாரும் இதை வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கிராப்போட ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அடுத்து போகலாமா? ரைஸ் ஆஃப் ஸ்பேஸ் எக்கானமி ETF அமாங் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ETF அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடான ஸ்பேஸ் எக்கானமி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோட பப்ளிக் லிஸ்டிங்கை வந்து ஓகே. ஸோ என்ன அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த கம்பெனியை நம்பி இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் நிறையா வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இது நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களாம் எதை பேஸ் பண்ணி உள்ளே வந்தாங்க அப்படின்னா லிபரைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பேஸ் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்து பயங்கரமாக ஆன்டிசிபேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் பப்ளிக் லிஸ்டிங்க்கு வருமா? ஸோ அப்படி வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்படி வரப்போ குளோபல் ஸ்பேஸில் IPOs வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து பயங்கரமாக இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து வலிமேல் விழிவைத்து காத்திருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா SRS ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அப் டு 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கும் அப்படின்னா இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி, இந்தியாவோட டெத் ரேட்டு, சைல்டு பிரெத்து ரேட் இதெல்லாமே வந்து வரும். ஸோ இதில் இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.9% வந்து குறைஞ்சிருக்கு. 1.9% குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா 2.1 இருந்துச்சு. இப்போ வந்து 1.9 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் க்ரூட் டெத் ரேட் ஃபெல் டு 13.8. ஸோ க்ரூட் டெத் ரேட் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 6.4 வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடும் கேரளாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஸ்டேட்லேயுமே வந்து இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப ரொம்ப குழந்தையாக பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது 2ல் யார் ஃபஸ்ட்டாக இருக்கா? கேரளாவும் தமிழ்நாடும். வேறஸ் நீங்கள் நார்த்தன் சைடில் போனீங்க அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் ஸோ இவங்க எல்லாமே வந்து நேஷ்னல் ஆவரேஜோட பின்தங்கி தான் இருக்காங்க. அடுத்தது போகலாமா? ஸோ அதுக்கடுத்தது MOUs அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து டொமஸ்டிக் ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ் கூட மேனுஃபேக்சரர்ஸ் கூட MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுபடி வந்து இன்ஆக்டிவேட்டட் பயோமெட்டீரியல்ஸ் ஆஃப் கைசனோர் ஃபாரஸ்ட் டிசீஸ் KFDR மங்கி ஃபீவர் ஸோ அதுக்கப்புறம் சந்திப்புரா வைரஸ். ஸோ இவங்க 2 பேரோட இன்ஆக்டிவேட்டட் பயோமெட்டீரியல்ஸை வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய டீல் வந்து அதில் வந்து சைன் அது ரிலேட்டடான திங்ஸ் வந்து அந்த MOUல வந்து சைன் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஐபிசிஏ. ஸோ இதோட ப்ரீ சமிட் வந்து கோ போபால் மத்திய பிரதேசில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஐபிசிஏ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்சஸ். ஓகேவா? ஸோ இதோட ப்ரீ சமிட் போபாலில் நடந்திருக்கு. ஓகே. ஓகே. இப்போ இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா போபால் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டரான மனோகர் யாதவ். ஸோ அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ். ஸோ இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு இது என்னைக்கு இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டேன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா May 22. ஸோ அதோட அக்கேஷனில் தான் பூபேந்திர யாதவும் மோகன் யாதவும் சேர்ந்து இந்த ஐபிசிஏவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இந்த இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ரிப்போர்ட் 2026 வந்து இதில் வந்து ரிலீஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 மோட்டார் சைக்கிள்ஸ் அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ட்ரக்ஸை வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காண்டி வந்து அவங்க அந்த மத்திய பிரதேசோட சிஎம்மும் யூனியன் மினிஸ்டரும் சேர்ந்து நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுதி. ஸோ சவுதி வந்து இந்த ஐபிசிஏல வந்து சவுதி அரேபியா வந்து 26வது நேஷனாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஐபிசிஏல மொத்தம் இதோட 26 நேஷன்ஸ் இருக்குது, 5 அப்சர்வர் கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஐபிசிஏனா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்சஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் சிஎம்மான மோகன் யாதவ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ சென்டர் வந்து வைக்கிறோம். எங்க அப்படின்னா எல்லா டைகர் ரிசர்வ்ஸ் மத்திய பிரதேசில் இருக்க எல்லா டைகர் ரிசர்வ்ஸுக்கு பக்கத்துலேயும் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ சென்டர்ஸ் வந்து வைக்கிறோம். ஸோ இதில் வந்து இன்ஜூர்டான அனிமல்ஸை வந்து கஷ்டப்பட்டு வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே கொண்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து போபாலுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை அவங்க வந்து செக்யூர் பண்ணி போபாலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இப்போதைக்கு வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அஃபிஷியலான இந்த கமிட்டியோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா நியூடெல்லியில். ஸோ இதை வந்து யார் சேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேசி வேணுகோபால் சேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 22 மெம்பர்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் லோக்சபாலேருந்தும் 7 பேர் ராஜ்யசபாலேருந்தும். ஓகேவா? ஸோ அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அமித்ஷா. ஸோ இவங்க வந்து ஒரு கொஞ்சம் பிளேசஸ்க்கு வந்து அஃபிஷியல் ரிவ்யூக்காண்டி போயிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னா பிகானர் ராஜஸ்தான். ஸோ அதுக்கப்புறம் ஸோ அங்கே வந்து அஃபிஷியல் விசிட்டுக்கு வந்து போயிருக்காரு. எங்கே? ராஜஸ்தானில் இருக்க பிகானருக்கு. ஸோ அதுக்கப்புறம் யூனியன் ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா வந்து அங்கே போயிட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வெஸ்டர்ன் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் வந்து டிப்ளாய் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த திங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்மேனடு ஏரியல் வெஹிக்கல்ஸ் அதுக்கப்புறமா பார்டர் செக்யூரிட்டி கிரிட்டை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் பார்டர் நார்கோட்டிக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வர திங்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம். ட்ரோன் மாதிரியான மிசைல்ஸ் வர்றப்போ இது வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இதை வந்து அடுத்த 6 மாதத்தில் வந்து டிப்ளாய் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சென்சு 23 க்ரூடு மிஷனை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பண்ணது யார் அப்படின்னா சைனாவோட நேஷ்னல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜிங்குவான் சேட்டலைட் லான்ச் சென்டர்லேருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரூவில் வந்து எத்தனை ஆஸ்ட்ரோனாட்ஸ் போகிறாங்க அப்படின்னா 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா தியாங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன் லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ எர்த்தோட லோயர் ஆர்பிட்டில் இருக்குது அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ கெனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து நடந்திருக்கு 2026க்கானது. ஸோ இதில் வந்து யார் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா 19 வயசே ஆன இட்டாலியன் ரேசர். ஸோ அவங்களோட பேர் என்ன அப்படின்னா கிமி ஆண்டோனெலி. ஸோ அவங்க தான் வந்து இந்த கெனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கெனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மான்ட்ரீலில் இருக்க சர்க்யூட் கிலீஸ்
வெல்னியூ அப்படின்ற இடத்துல தான் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா விம் ஸ்டேட்டஸ். ஸோ விம் அப்படின்னா உமன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து யார் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வரலக்ஷ்மி நாயர். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு யங்கான செஸ் பிளேயர். ஸோ இவங்க வந்து கர்நாடகாலேருந்து செகண்டாக போய் உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வந்து வின் பண்ணுறவங்க வந்து இவங்க செகண்ட் பர்சன். ஓகேவா? அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபெடரல் பேங்க்கோட சேர்மனை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலியாஸ் ஜார்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு பார்ட் டைம் சேர்மனாக இருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரோஹித் ராஜ்பால். ஸோ இவர் யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃபார்மர் டென்னிஸ் பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக இருக்க நடந்துகிட்ருக்க டேவிஸ் கப்பில் ஒரு நான் பிளேயிங் கேப்டன். ஸோ இவரை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இந்தியாவோட ஷெஃப் டி மிஷன் ஃபார் அப்கமிங் 2026 காமன்வெல்த் கேம்ஸ். ஸோ அதுக்கான சீஃப் டி மிஷனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்கமிங் காமன்வெல்த் கேம்ஸ்க்கான சீஃப் டி மிஷனாக இந்தியாவுக்கு வந்து யார் இருக்க போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரோஹித் ராஜ்பால். ஸோ இந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து அடுத்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவ் அப்படின்ற இடத்துல வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஒரு புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நாவல். இதோட பேர் வந்து யார் என்ன அப்படின்னா பசர். ஸோ இதை வந்து எந்த ரீஜன் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஸோ இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நிரஞ்சன் தேவ் சர்மா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாம். May 24 வந்து வேர்ல்டு ஸ்கிசியோஃபெரினியா அவேர்னஸ் டே. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து May 24 வந்து காமன்வெல்த் டே இன் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் May 25 வந்து வேர்ல்டு ஃபுட்பால் டே. ஸோ அதுக்கப்புறம் மிசலேனியஸ் வந்து பார்த்துலாம். ஸோ இப்போ போயிட்டுருக்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளை யூஎஸ் ஓகேப்பா நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அகெயின் மறுபடியும் 30 days லைசன்ஸ் வந்து பெர்மிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுபடி நம்ம ரஷ்யா இது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா April 17 வந்து ஒரு 30 days நீங்கள் வாங்கிக்கோங்க ரஷ்யா கிட்ட வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யூஎஸ் சொல்லிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே நீங்கள் இப்போ வந்து வாங்கிக்கோங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா அதோட 40% ஆஃப் ஆயில் இம்போர்ட்டை ரஷ்யா கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதனால நமக்கு எவ்வளோ காசு வந்து மிச்சமாக இருக்குது அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் 25 பில்லியன்ஸ் வந்து டாலர்ஸ் வந்து மிச்சமாயிருக்கு. ஓகேவா? ஏன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டில் க்ரூட் ஆயில் கிடைக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சர்வே கண்டக்டட் இன் May 2026. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரினியூடு எக்காலஜிக்கல் ஃபோக்கஸ் டூ இனிக்யூ எபிடமிக் ஸ்பீசிஸ். ஸோ இந்த 2 எபிடமிக் ஸ்பீசிஸுக்கு வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க எக்காலஜிக்கல் ஃபோக்கஸை. எந்தெந்த ஸ்பீசிஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியாட்டிக் ஹனிபீக்கும் ஸோ அதுக்கப்புறமா மலபார் டீ டோர்ஸுக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை வந்து தமிழ்நாட்டில் வைக்கலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸை கதையாக கேட்டுட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் திரும்ப படிக்கிறப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? பாய்.